அத்தியில் இது பூனை அத்தி நம்ம கடைகளில் விற்கிது இல்லையா அந்த அத்தி தான் இது. மாடியில் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்களோடு இருக்குது பாருங்கள். எல்லாமே கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது. இது வந்து இலைகள் கம்மியாக இருந்தாலும் காய்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குது? நீ ரெகுலராக வீட்டில் மாம்பழம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். பிடிக்கும் மாம்பழம். அதுக்கு எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரொம்ப நிறையாவே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? சரி சரி. அப்போ நிறையா இப்போ உங்கள் அப்பா வைக்கும்போது இதையும் ஒன்று வைக்கலாம். ரெட் ஐவரி மாம்பழம் இப்போ எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி எல்லா இடமும் பாப்புலர் ஆகிடுச்சு. நம்ம தோட்டத்திலே காய்ச்சி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தா எல்லாருக்குமே ஆசை வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெரைட்டி, நல்ல டேஸ்ட்டும் கூட. என்ன கேட்டால் இதை வந்து நம்ம தோலோடு சாப்பிடும்போது கூட ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வணக்கம். சென்னை கூடாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் எக்ஸாட்டிக் பழச்செடிகள் நிறையா சேல் பண்ணுறோம். இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன செடிகள் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இது லாரி எல்லாமே ஒரு முக்கால் அளவு அன்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் 5. இது என்ன விசேஷம்னா இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம். அதாவது உலகமே நிறைய மாசுபட்டு வீணாகிட்டு இருக்கிறத வந்து தடுக்கிறதுக்காக ஒரு நாளை கொண்டாடுறாங்க. இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் முக்கியமாக மரங்களை நடுறாங்க. மரங்கள் எதுக்காக நடுறாங்கன்னா இது வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அசுத்தங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம சுத்தமான காற்று தர்றதுனால அதை வந்து நடுறதை ஊக்கப்படுத்துறதுக்காக நிறைய இடங்களை நடுறாங்க. இன்றைக்குமே நிறைய நம்ம நர்சரியில் கூட செடிகள் வாங்கினாங்க. அதாவது இந்த ஜூன் 5 தான் நான் பிறந்திருக்கேன், 1964. அது எனக்கு ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சி தான். என்னென்னா இந்த மரம் சார்ந்த ஒரு தொடர்பு நமக்கு இருக்கிறதுனால இந்த சுற்றுப்புறத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அது இந்த லோடில் வந்து செடிகள் எல்லாமே முக்கால் பங்கு இறக்கிட்டதுனால நம்ம இறக்குன செடிகளே நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன செடிகள் வந்துருக்கிறத அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை. இந்த கரும்பு முருங்கைன்னா அந்த குச்சி வச்சு வர்றது இந்த இருக்குது பார்த்தீங்களா, போத்து. ஒரு கிராமத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, பழைய காலத்துலலாம் அந்த குச்சியை தான் கட் பண்ணி வச்சு அதுலேருந்து செடிகள் வளர்ந்து வரும். அந்த மாதிரி டைப்பில் வளர்த்த செடி. இது வந்து நல்ல சதைப்பகுதியோடு இருக்கும், ஒரு மீடியமான லென்த்தில் இருக்கும், ஒரு 2 அடி அளவுக்கு வரும். ஆனால் காய்கள் நல்ல பருமனாக இருக்கும், நல்ல சதைப்பகுதியோடு இருக்கும், நிறைய காய்க்கிற தன்மையோடு இருக்கும். நம்ம அந்த போத்துகளை அந்த கிளைகளை கட் பண்ணி வைக்கிறதுனால நிறைய துளிர்களை வந்து அதேமாதிரி பூக்கள் பிஞ்சுகள் எல்லாமே நிறைய வரும். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்களேன். நிறைய கொத்து கொத்தாக பிஞ்சு இருக்கும். ஃபுல்லாக எல்லா செடியிலையுமே பிஞ்சுகள் இருக்கும். இதனுடைய காய்கள் பார்த்திங்கன்னா நல்ல சமையலுக்கு நல்ல ருசியாக இருக்கும். மாடி தோட்டத்தில் எளிமையாக வளர்க்கலாம். இது கீரையாகவும் பயன்படுத்தலாம், முருங்கை காயாக சமையலுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலா பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துலேயே காய்க்குன்னு சொல்லுவோம். இது எல்லாமே கண்டிப்பாக 1.5 வருஷத்தில் காய்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல மெச்சூரிட்டியான பிளான்ட். பொதுவாக நம்ம நர்சரியில் விற்கக்கூடிய செடிகள் எல்லாமே தரமான செடிகளாக, உயரமாக, நல்ல நாள்பட்ட செடிகளாக இருக்கும். பாருங்கள் தண்டு நல்ல கனமாக இருக்கும், ஹைட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 அடி ஹைட் இருக்குது. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபாங்கிற ரேஞ்சிலேருந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன செடிகளாக வாங்கும்போது நம்ம ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 50 ரூபா 100 ரூபாய்க்கு கூட ஒரு செடி கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து எந்த அளவு வளரும், எப்போ ஈல்டு கொடுக்கும், அதனுடைய தரத்தெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இது எல்லாமே கரெக்டாக நல்ல முறையில் ஒட்டு பண்ணி வரக்கூடிய செடிகள். இது எல்லாமே ஒரு விவசாயிக்கு ஒரு ஆர்டருக்காக இந்த செடிகள் வந்திருக்கு. இதெல்லாம் நான் இப்போ சொன்ன விலை எல்லாமே வந்து உங்களுக்கு சில்லறையில் விற்பனை பண்ணக்கூடிய விலையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். விவசாயிகளாக மொத்தமாக அதிகமாகும்போது அவங்க வாங்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து நம்ம விலைகளை குறைச்சி கொடுக்க முடியும். நம்ம அடுத்து பார்க்குறது ரெட் பலா, அதாவது டாங் சூரியா. நல்ல டார்க் கலரில் இருக்கும், ஒரு கேரட் கலரில் இருக்கும். கேரட் கலர் மாதிரியே ருசி இருக்கும். நல்லா கரக்குன்னு சவுண்டு வரும் சாப்பிடும்போது. இது நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு செடி சேல் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கணும், அதில் என்ன பிரச்சனைகள் வருங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் சொல்கிறோம். அது உங்களுடைய விவசாயம் பண்ணுறதுக்காலும் சரி, வீட்டில் மாடி தோட்டம் வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சுலேயே நல்ல தரமான செடி, கிட்டத்தட்ட 3 அடி உயரத்தில் இருக்குது, நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது. இது வந்து வைக்கும்போது நம்ம கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சோம்னாக்க நல்லா வளரும், நல்லா காய்க்கும். பொதுவாக சாத்துக்குடி வகைகள் எல்லாமே கொஞ்சம் நிழலாக விரும்பக்கூடிய செடிகள் தான். ரொம்ப அதிக வெயிலில் வைக்கிறத விட கொஞ்சம் நிழலில் ஒரு 50% சன்லைட் இருந்தாலே போதும், நல்ல காய்ப்பு தன்மையோடு இருக்கும். எல்லாமே செடிகள் நல்ல பிரான்ச்சஸோட நல்லா இருக்கும். பாருங்கள் அருமையான செடிகளாக இருக்குது. இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடியிலையும் வச்சு பராமரிக்கலாம், தரையிலையும் வச்சு பராமரிக்கலாம். நமக்கு வீட்டுக்கு தேவையான பழங்கள் இதில் மூலம் அறுவடை பண்ண முடியும். அடுத்து பார்க்குறது அத்தி. அத்தியில் இது பூனை அத்தி. நம்ம கடைகளில் விற்கிது இல்லையா அந்த அத்தி தான் இது. நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்களோடு இருக்குது. பாருங்கள் எல்லாமே கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது. இது வந்து இலைகள் கம்மியாக இருந்தாலும் காய்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு குறைஞ்ச அளவு தண்ணீர் பராமரிப்பு போதும். நல்ல வெயில் வேணும். நான் முதல்ல கமலாரன்னு சொல்லும்போது வெயில் கம்மியாக இருந்தாலும் காய்க்கும்னு சொன்னேன். ஆனால் இது வெயில் கம்மியாக இருந்தால் காய்க்காது. நல்ல வெயிலில் வச்சோன்னா நல்லபடியாக காய்க்கும். நம்ம கடையில் வாங்குகிற அத்திப்பழத்தை விட ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம். அடுத்து நம்ம பார்க்குறது சந்தன மரம். இந்த சந்தன மரத்தை வீட்டில் வளர்க்கலாம்னா வளர்க்கலாம். நம்ம வளர்த்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விஓட்ட சொல்லி அடங்கலில் பதிவு பண்ணிக்கணும்.
தோட்டமாக வச்சா கூட நம்ம அந்த ஊரில் இருக்க வியூவை பார்த்து இந்த மாதிரி எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ மரங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நம்ம அந்த மரத்தை கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலேருந்து இந்த மரம் வருதுங்கிறது நமக்கு அரசாங்கத்துக்கு தெரியணும். ஏன்னா காடுகள்லேயும் அதிகமாக சந்தன மரங்கள் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம வீட்டில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை காட்டிலேருந்து வெட்டிட்டு போகிறோமான்னு சந்தேகத்துக்காக தான் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கேட்குறது, அடங்கலில் பதிவு பண்ண சொல்கிறது. இது வந்து தடை செய்யப்பட்ட மரம் இல்லை. இந்த மரங்களை வளர்க்குறது அரசாங்கமும் ஊக்குவிக்குது. அதனால் எல்லாருமே தரையிலையும் தோட்டத்திலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் ஐவரி மாம்பழம். ரெட் ஐவரி மாம்பழம் இப்போ எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி எல்லா இடமும் பாப்புலர் ஆகிடுச்சு. நம்ம தோட்டத்திலே காய்ச்சி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தா எல்லாருக்குமே ஆசை வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெரைட்டி, நல்ல டேஸ்ட்டும் கூட. என்ன கேட்டால் இதை வந்து நம்ம தோலோடு சாப்பிடும்போது கூட ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல சதை பற்றி வந்து நல்ல கட்டித்தன்மையோடு இருக்குது, நல்ல கலராக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவு ஒரு சிறப்பான ரகம் இந்த ரெட் ஐவரி. நல்ல ஒரு யானையினுடைய தந்தை மாதிரி நீளமாக வரக்கூடியது. 1 கிலோவுக்கு மேலே வெயிட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன செடிகள்லாம் ஒரு 3-4 அடி உயரத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து 850ங்கிற ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணுறோம். அதுவே பழைய செடிகளுமே அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு வந்து நம்மகிட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப ஓல்டு செடி. இது வந்து இந்த லோடில் வந்த செடி. ரெண்டுமே எல்லாமே தரமான செடிகள் தான். இந்த ஹைட்டு தான் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். மற்றபடி நல்லா காய்க்கக்கூடிய தன்மையுடைய எல்லாமே ஒட்டு செடிகள், சூப்பரான செடிகள் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது தாய் கிங் சப்போட்டா. இந்த தாய் கிங் சப்போட்டாங்கிறது கிங் மாதிரி தான். அதாவது நல்ல பழம் பெருசாக இருக்கும். ஒரு 300 கிராம் 400 கிராம் வெயிட் வர மாதிரி இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு தனி ருசி. அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா எப்படி வளவளப்பாக இருக்கும், அதேமாதிரி ரொம்ப வளவளப்பாக இருக்கும். குளவளன்னு உள்ளே போயிடும். அதாவது சப்போட்டாலாம் முன்னாடி நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது ஒரு மணல் திரிஞ்சு வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இந்த சப்போட்டா அப்படி இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும், நிறையாவும் காய்க்கும். இந்த தாய் கிங் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செடி 300 ரூபாங்கிற ரேஞ்சில் தான் சின்ன செடிகளை சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது மியாசாக்கி. ஜப்பானில் 2.25 லட்ச ரூபா கிலோ சேலான ஒரு வெரைட்டி. நம்ம தோட்டத்தில் நிறையா காய்ச்சுது. அதாவது ஒரு ருமானி மாம்பழம் எப்படி காய்க்குமோ அதை மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் காய்ச்சுது, நிறைய காய்ச்சுது. நமக்கு மட்டும் இல்லை, நிறைய நம்ம கொடுத்த கஸ்டமரும் நிறைய பேர் ஃபோட்டோ ஷேர் பண்ணாங்க. நமக்கு எல்லாருக்குமே நல்லா காய்ச்சிருந்தது. பழமும் வந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு ருசி. அதாவது நம்ம பெரிய ஆட்கள் சாப்பிட்றத விட சின்ன பசங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ளவங்க சாப்பிட்டு அவங்களுடைய ஃபேமிலியோடு வரும்போது அவங்க சொன்னாங்க பையன் நல்லா சாப்பிட்றான். ஏன்னா அந்த பசங்கள்லாம் மாம்பழமே சாப்பிடாத பசங்க, அவங்கெல்லாம் வந்து இதை விரும்பி சாப்பிட்றதா சொன்னாங்க. அதாவது தோல் ரொம்ப தின்னாக இருந்தது, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு மனம், அந்த மாதிரி சிறப்பாக இருந்தது. நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் அது 800 ருபீஸ்னு சேல் பண்ணணும். நீங்கள் 2.25 லட்சம்னு சொல்லிட்டு 800 ரூபாய் எப்படி விற்றீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் எனக்கு அதில் நம்ம ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட்டு வளர்க்கலாத. அதாவது நம்ம ஒரு சாதாரண மாமரம் வளர்க்குற மாதிரி தான் வளர்த்தோம். நான் பசுமை குடியெல்லாம் அமைக்கல. அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணுங்கிறத வேர் மூலமாகவும் இலை மூலமாகவும் கொடுக்கல. தேவையில்லாமல் பூச்சி மருந்துகளும் அடிக்கலை. எந்த பராமரிப்பு இல்லாமல் வளர்த்தேன். எனக்கு 800 ரூபாயே பெரிய லாபம். ஒரு விவசாயியாக இருந்தால் அது பெரிய லாபம் தான். ஆனால் இன்னும் அங்கே அதிகமாக ஒரு 1000 ரூபா 1500 ரூபா கூட நம்ம ஒரு அந்த விளம்பரப்படுத்தி அதை பண்ணியிருந்தோம்னா விற்க முடியும். அந்தளவு ஒரு மதிப்பு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு அந்த மாம்பழத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாமே சூப்பர் செடிகளாக வந்திருக்கு. எல்லாமே ஒரு 3 அடி 3.5 அடியில் செடிகளாக நல்லா வந்திருக்கு. இது நிறைய பெரியவங்க விரும்பி வந்ததை விட அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்த குழந்தைங்கள் தான் ஜாஸ்தி இந்த மியாசாக்கி மாம்பழம் வாங்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது 4 kg மேங்கோ. அதாவது ஒரு 4 கிலோ வர அளவுக்கு ஒரு பெரிய தலையான மாதிரி பெருசாக வரக்கூடிய மாங்காய். இது வந்து நம்ம தோட்டத்திலே பெரிய செடியில் காமிச்சிருந்தோம். அது பழங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 கிலோ 2.5 கிலோ வெயிட் வந்தது கவரில் வச்சதுனால. இதே தரையில் வச்சுருந்தா நிச்சயமாக 4 கிலோ வெயிட் வந்திருக்கும். நல்ல ருசி, நல்ல ஒரு சதைப்பற்று அதிகமான ஒரு வெரைட்டி, நல்ல கலர், நல்ல மனம் எல்லாமே இருந்தது. அது ஒரு மாம்பழமா இல்லை ஒரு பலாப்பழமானு சொல்கிற அளவுக்கு பெரிய சைஸாக இருந்தது. இது நிறையவே காய்க்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறையவே காய்க்குது. ஒரு பழைய வெரைட்டி தான். இதெல்லாம் வந்து மரபணு மாற்றம் பண்ணது கிடையாது, இயற்கையான ரகங்கள் தான். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம தோட்டத்திலே ஒரு மாம்பழம் காய்ச்சுது, ஒரு பங்கனப்பள்ளி மாமரத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதை. அதாவது ஒரே மாம்பழத்தில் 2 விதை இருந்தது. தென்னை மரத்தில் 2 குருத்து 3 குருத்து வர்ற மாதிரி நம்மகிட்ட 5 குருத்து வந்த ஒரு தென்னை மரம் கூட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2 விதைகளோட வந்து பாருங்க. இதெல்லாம் எப்படின்னா, இந்த பாலினேஷன் நடக்குது இல்லையா, மருந்து சேர்க்கை நடக்கும்போது மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி இயற்கையாக வர்றது. இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. இதனால் பெரிய பாதிப்புகளும் கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அதை பார்க்கும்போது. அடுத்து நம்ம பார்க்குறது கோகனட் மேங்கோ. அதாவது தேங்காய் மாங்காய். இப்போ நம்ம நர்சரியில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்துலேயும் காய்ச்சிருக்கு. 1 கிலோவுக்கு மேலே வெயிட் வருது. இது வந்து பழங்கள் எப்படின்னா நல்லா பழுக்கணும்னு கூட தேவையில்லை. ஒரு 3/4 பழம் இருக்கும்போது கூட நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா புளிப்பு அது இருக்காது. ஒரு தேங்காயை உடச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுமாதிரி ஒரு ருசியோடு இருக்கும். நல்ல ஒரு மாவு தன்மையோடு இருக்கும். நார் இருக்காது சுத்தமாக. அதனால தான் இது தேங்காய் மாங்கான்னு சொல்கிறாங்க. தேங்காய் மாதிரி பெருசாக வரும். அதே மாதிரி ருசியும் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பழமாக முன்னே சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் வெரைட்டி. இது இலைகளை பார்த்தா கொஞ்சம் இமாம்பசந்து இலைகள் மாதிரி இருக்குது.
ஆனால் வந்து கா காய் வந்து நல்ல ஒரு இமாமஸ் தான் ஒரு நல்ல தரமான பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ 1.25 கிலோலாம் வரும். அதுவுமே பெரிய பழமாக வரும், ஷேப் மாறும். இமாமஸ் வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்கும், இது வந்து நல்ல உருண்டையாக ஒரு தேங்காய் மாதிரியே இருக்கும். சார் வணக்கம். எங்கேருந்து வரீங்க? இங்கே சேலையூர்லேருந்து. சேலையூர், தாம்பரம் பக்கத்தில் இல்லையா? ஓகே. என்ன செடிகள் வாங்க வந்தீங்க? இது தென்னை, மாப்பழா சரி அப்படின்னு ஒரு கலந்த வெரைட்டியாக வாங்க. வீட்டுக்கு சுற்றி வைக்கணும். எவ்வளோ இடம் இருக்குது உங்களுக்கு? ஒரு 6.5 சென்ட் இருக்கு. 6.5 சென்ட். எவ்வளோ வீடு கட்டிருக்கீங்க? வீடு ஒரு 3 சென்ட்டுக்கு. 3 சென்ட் கட்டிருக்கீங்க. அது இப்போ எப்படி உங்களுக்கு இந்த சேலையூர்லேருந்து இங்கே வரணும்னு தோணுச்சு? அங்கே வர வழியில நிறைய நர்சரி இருக்குது. ஆல்ரெடி உங்கள் வீடியோ பார்த்தோம், நீங்கள் கிளியராக ஒன்று எக்ஸ்பிளைன். எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க? இப்போ தான் 1 வீக் முன்னாடி தான் பார்த்தோம். 1 வீக் முன்னாடி நம்ம ஐடியா இருந்தோன்னே பார்த்தோம், செக் பண்ணும்போது உங்கள் வீடியோ தான் வந்தது. சரி, அது பார்த்துட்டு சரி உங்கள்கிட்ட போனால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வருகை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ண கிங் ஆஃப் சக்காபார். நீங்கள் கூட வந்தவொடனே கேட்டீங்க, எனக்கு ஒரு மாமரம் வேணும், 2 பலாமரம் வேணும், ஒரு சீத்தா வேணும்னு நீங்கள் கேட்டீங்க. மாமரம் போது உங்களுக்கு பங்கனப்பள்ளி சொன்னேன் இல்லையா? நீங்கள் பங்கனப்பள்ளி தான் எடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த ரகத்தை சொல்லலை. இதுவும் நல்ல ரகம் தான். ஆனால் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஒரு மரம் தான் வைக்க போகிறோன்னா பங்கனப்பள்ளி, 2 மரம் வைக்க போகிறோன்னா இமாம்பஸ், ஒரு 5வது மரம் 6வது மரம் வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி தாய்லாந்து ரகம் வைக்கணும். ஓகே. நீங்கள் வெளிநாடுலாம் போயிருக்கீங்களா? தாய்லாந்து போயிருக்கோம். தாய்லாந்து போயிருக்கீங்க. தாய்லாந்துல பழம் நிறைய கிடைக்குமே, சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம், இதோட பெருசாவே இருந்தது. இதோட பெருசாவே இருக்கா? எங்களுக்கு இதே பெருசா தெரியுது. சரி, டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? சரி, அதுதான் இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி தரேன். நீங்க தாய்லாந்துல சாப்பிட்டதுக்கும் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கலாம். இது நம்ம மண்ணுக்கும் தாய்லாந்து மண்ணுக்கும் எப்படின்னு பார்க்கலாமே. ஒருவேளை தாய்லாந்துலேயே நம்ம ஆட்கள் பறிக்கிற மாதிரியே விளையாம பறிச்சு விற்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா முக்கால் வளத்தில் பறிச்சா எந்த மாம்பழமும் இனிக்காது. தாய்லாந்துல இந்தியாவில் கூட சரிதான். இது பறிச்சு பழுக்க வச்சதா இது எப்படி? இல்லை, மற்றே பழுத்தது தான். இந்த பக்கம் கொஞ்சம் கேடாக இருக்குது, இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தாய்லாந்து நிறைய சாப்பிட்ருக்கானீங்க இல்லையா? இது நம்ம தோட்டத்தில் பழுத்தது. சாப்பிட்டு பாருங்களேன். எடுத்துக்க. மாம்பழம் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அப்புறம் அது நிறைய பிள்ளைங்க இப்போ சாப்பிட்றதில்ல. இந்த எப்படி இருக்கு? டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. அங்கே சாப்பிட்டு நீங்கள் தாய்லாந்தில் சாப்பிட்டதை விட நல்லா இருக்கு இல்லையா? இதை தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் தாய்லாந்து மாம்பழம்னா நம்ம ஊரில் காய்க்காது, டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க, நானும் சாப்பிட்டா தான் எனக்கும் பேச முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத டேஸ்ட் இருக்கு. ஒரு அருமையான ஒரு கெட்டித்தன்மையோட இருக்கு இல்லையா? ஆனால் சாப்பிட்டாரு இனிப்பாகவும் இருக்கு. இனிப்பாக இருக்கு. நீங்கள் அங்கே எத்தனை பழம் சாப்பிட்ருப்பீங்க? எத்தனை பழம் சாப்பிட்ருப்பீங்க? அங்கே ஒன்று சாப்பிட்டோம். அது வந்து சாப்பிட்றது வேணான்னு தோணிடுச்சு. மாம்பழமே வேணான்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. ஆமாம். ஆனால் கலர் பயங்கரமான கலர்லாம் இருக்குல்ல தாய்லாந்தில்? ஆமாம், கலர்ஃபுல்லாக இருக்கு. அது மார்க்கெட் போனாலே வெட்டியே வச்சிருப்பாங்க, அதான் ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வச்சிருப்பாங்க. ஸ்ட்ரீட் பேரை கெடுக்கிற மாதிரி கடைசியில் உங்களுக்கு கிடைச்ச மாம்பழம் நல்லா இல்லாமல் போச்சு. உன் பேர் என்னம்மா? சமுதியா. சரி, எந்த ஸ்கூலில் படிக்கிற? ZGPS. எங்கே இருக்குது? சேலையூரில் இருக்கா? சரி, ஓகே. இது டேஸ்ட் எப்படி இருக்கு? நீ ரெகுலராக வீட்டில் மாம்பழம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். பிடிக்கும் மாம்பழம். அதுக்கு எதுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? ரொம்ப நிறையவே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? சரி சரி. அப்போ நிறைய இப்போ உங்கள் அப்பா வைக்கும்போது இதையும் ஒன்று வைக்கலாம். உங்கள் அப்பா இப்போ வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ செடி வைக்க போகிறீங்கல்ல, அதுமாதிரி இப்போ தாய்லாந்து வெரைட்டி ஒன்று வச்சிடலாம். ஓகே, பண்ணிடலாமா? ஓகே ஓகே.